ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் மற்றும் ஐஎஸ்எல் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் சீசன் ஐஎஸ்எல் டைட்டில் ஸ்பான்சரே இல்லாமல் மூவ் ஆச்சு. ஸோ இந்த சீசனும் அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தனால ஃபைனலாக கர்நாடகாவோட மில்க் ஃபெடரேஷன் அண்ட் டைரி பிராண்டான நந்தினி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல சென்ட்ரல் ஸ்பான்சர்ஷிப்பாக டேக் ஆன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதாக இருந்தாலும் ஃபைனலாக ஐஎஸ்எல் தரப்பில் அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ நந்தினி அவங்களோட டைரி பிராண்ட் பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியன் சைடில் மோஸ்ட்லி அவங்களோட ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டைட்டில் ஸ்பான்சரை அவங்க எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நார்த் இந்தியா சைட் டெல்லி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவங்களோட மில்க் டைரி ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா சேல் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் அவங்க டைட்டில் ஸ்பான்சராக எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டைட்டில் ஸ்பான்சர் இல்லாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டைட்டில் ஸ்பான்சர் கிடச்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மறுபக்கம் நந்தினி ஐஎஸ்எல் கூப்பிடுறது நல்லா இருக்கா, இதை பற்றி உங்களோட தாட் நீங்கள் சொல்வீங்க நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்னை எஃப்சியோட லசா சிர்கோவிச் பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூர் மூவ் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜம்ஷத்பூர்லேருந்து பிளேயர் இந்த பக்கம் வர்றது அண்ட் சென்னை எஃப்சி பிளேயர் ஜம்ஷத்பூர் போகிறதுன்னு வழக்கமாயிடுச்சு. அந்த வருஷத்தில் கம்பேர் டு லாஸ்ட் சீசன் நம்ம சென்னை எஃப்சியில் பெர்ஃபார்ம் பண்ண 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபாரின் பிளேயர் ஜம்ஷத்பூருக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜார்டன் மரி ஜம்ஷத்பூர் மூவ் பண்ணிட்டாரு அண்ட் நம்ம சென்னை எஃப்சிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா துரந்த் கப்பில் கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. மறுபக்கம் இப்போ நம்ம சென்னை எஃப்சியோட ஃபார்மர் டிஃபெண்டரான லசா சிர்கோவிச்சோ ஜம்ஷத்பூர் மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டோட்டலாக 2 சென்னை எஃப்சி பிளேயர் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்கமிங் சீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சாப் எஃப்சியில் எப்படி மதித்தலா இருந்தாரோ அதே போல் ஜுவான் மேராவும் இருந்தார். ஸோ இப்போ மதித்தலா ஈஸ்ட் பெங்கால் மூவ் பண்ணிட்டாங்க அண்ட் ஜுவான் மேரா பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல இருந்து ஐ லீக் மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சர்ச்சில் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை கம்ப்ளீட்டாக சைன் பண்ணிட்டாங்க. அப்கமிங் சீசன் ஜுவான் மேராவோட கேம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் பிரதர்ஸில் தான் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டின்லியானா ரென்த்லே. ஸோ இந்த ஒரு ரைட் பேக்கை பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடியறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பெண்டிங்கில் இருந்தாலும் நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைட் பேக்கை சைன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அன்கிட்க்கு பேக்கப் ஆகும் இன்னும் கூடுதலாக ஒரு வலு சேர்க்குற விதமாக அதாவது டின்லியானாவை பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி சைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் சீசன் கண்டிப்பாக ரைட் பேக் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் மந்தாலா தேசாய்க்கு பேக்கப்பாக எப்படி விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி இருக்காரோ இப்போ நம்ம அன்கிட்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பேக்கப் ஈவன் ரென்த்லே கூட ஸ்டார்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங் சீசன் நம்ம சென்னை எஃப்சிக்கு எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு. ஸோ ரைட் பேக் இருக்காருன்னா அப்போ நம்மளுக்கு பேக்கப்பாக இருந்த ரைட் பேக்கான ரொமாரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி நன்றியை தெரிவிச்சிட்டாங்க. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். பட் எதுக்கு மூவ் பண்ணாங்க, ஸோ எதனால் அவரை வெளியே விட்டாங்கன்ற மாதிரி சொல்ல வரும்போது, ஏன்னா துராந்த் கப்பில் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ரொமாரியா கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம் அண்ட் அதுக்கேற்ற கேமும் சூப்பராக அவர் காமிச்சாருன்னு சொல்லலாம். அவரோட கிராஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஈவன் அந்த கிராஸஸை இர்ஃபான் கன்வெர்ட் பண்ணால் ஒரு பக்கம் இர்ஃபானுக்கு ஏகப்பட்ட கோல் அவரோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆன இருந்தாலும் மறுபக்கம் சூப்பர் அசிஸ்ட் கொடுத்த ரொமாரியா பார்த்தீங்கன்னா எல்லாரும் மூலியமா பேசப்பட்டிருப்பாரு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் சென்னையிலேருந்து லீக் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற எந்த கிளப் மூவ் பண்ண போகிறான்ற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்ம இந்தியன் நேஷனல் டீம் அதாவது மனோலோ மார்க்கஸோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டாக மருட்டஸை எதிர்கொண்டிருப்பாங்க நம்ம இந்தியன் நேஷனல் டீம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ன்ற மாதிரி ஃபைட் பண்ணாங்க. போத் 2 டீமே நல்லா ஃபைட் பண்ணாங்க அண்ட் இந்தியன் டீமோட அந்த பாசிங் எபிலிட்டியாக இருக்கட்டும் கிராஸஸாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஃபினிஷ் பண்ணலை. ஸோ நம்மளோட லோ ரேங்க் டீமுக்கு எதிராக நம்ம இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி மனோலோ மார்க்கஸும் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம மனோலோ மார்க்கஸ் அப்கமிங் அந்த கேமை பற்றி என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மனோலோ மார்க்கஸ் அந்த மேட்சை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் லைட்டாக போரிங்காக தான் மூவ் ஆச்சு. ஸோ நான் பிளேயர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணல. ஸோ அவங்களோட ஃபுல் ஆட்டிடியூட் அண்ட் 100% காமிச்சாங்க. ஈவன் என்னதான் எங்களுக்கு 2 செஷன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் ஸோ எக்ஸ்கியூஸ் கொடுக்காம இருந்தாலும் பட் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பிளேயர்ஸ் அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட்டை போட்டாங்க. பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோலும் கன்சீட் பண்ணல. ஈவன் அந்த கோல் ஸ்கோர் பண்ணல. ஸோ அதை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க. பட் இன்னமும் ஏகப்பட்ட இடத்துல இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக அப்கமிங் சீசன் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சு இன்னும் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சரியான பிளேயரை அதாவது ஸ்ட்ரைக்கராக இருக்கட்டும் ஃபினிஷிங் எபிலிட்டி உள்ள பிளேயராக இருக்கட்டும் ஃபைன் பண்ணுறதை விட ஓவரால் டீமோட காம்பினேஷனை செட் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, இன் பிச்சில் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்டதை நாங்கள் அப்கமிங் சீசன் அதாவது அப்கமிங் அடுத்த மேட்ச்சில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எங்களோட டிஃபென்சிவ் யூனிட் அதாவது 2 சென்டர் பேக் பார்த்தீங்கன்னா சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மரிட்டஸ்க்கு எதிராக ராகுல் பேக்காவாக இருக்கட்டும் அண்ட் சனா சிங்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க. சஞ்சித் சிங் அண்ட் அன்வர் அலி அண்ட் மெஹதாப் சிங் கிட்ட எதிர்பார்க்குற கேம் அவங்ககிட்ட சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அவங்களோட இடத்த அவங்க சூப்பராக செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் மறுபக்கம் நம்மளோட இந்தியன் டீமோட கேப்டனான நியூ கேப்டனான ராகுல் பேக்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ என்னோட ஃபேமிலிக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட். நேஷனல் டீமை லீட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பாசிட்டிவாக தான் இருக்கோம்.
நம்ம மனோலோ மார்க்கஸோட ஹெட் கோச், ஸோ அவரோட பிளானாக இருக்கட்டும், அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் அவரோட பிளான்க்கு ஏற்ற மாதிரி அவரோட கேம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஏற்ற கேமை பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக அந்த ஒரு குட் கேமை இன்ஃபீல்டில் நாங்கள் ஷோ பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். அப்கமிங் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு குட் விக்டரியை நாங்கள் பதிப்போம் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ மறுபக்கம் மனோலோ மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேமை பற்றி பெருசாக அவரோட டிசப்பாயின்மெண்ட்டை தெளிவாக சொல்லியிருப்பாரு. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி பேக் மட்டும் பண்ணாமல் ஸோ ஓவரால் குட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி நேஷனல் டீமை நம்ம மனோலோ மார்க்கஸ் பேக் பண்ணாலும் ஸோ பட் ஓவராலாக அவரோட தாட்டை கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக குட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாலும் நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்களோட மொக்கையான அதாவது ஒஸ்ட் கேமை காமிக்க நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நேஷனல் டீம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு மட்டும் சொல்லாமல் ஸோ நாங்கள் ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சோம், பட் இதில் என்னன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்களோட ஒஸ்ட் கேமை காமிக்க நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுலேருந்து தெரியுது ஸோ அவரோட எங்கே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் ஓவராலாக என்னோட டீம் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. அண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் த பாயிண்ட் தெளிவாக சொல்லிடுறாரு, இதனால தான் இப்படி ஆச்சு, ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ நேஷனல் டீமை பேக் மட்டும் பண்ணாமல் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறன்ற மாதிரி தெளிவாக சொல்கிறதுனால கண்டிப்பாக அப்கமிங் மேட்ச் மேபி எதனா ஒரு டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம நேஷனல் டீம் கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபக்கம் ஹைதராபாத் எஃப்சி அவங்களோட ஃபார்முக்கு வந்துட்டாங்களா. ஸோ ஜிந்தால் குரூப் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேக் ஆன் பண்ண நிலைமையில அப்கமிங் சீசனுக்கு ஹைதராபாத் எஃப்சி அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபயரியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு பிளேயர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் ரூமர்ன்ற மாதிரி இருக்குது, வைஸ் வர்ஸாக இருக்குது. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு நான் அப்டேட் பண்ணுறேன். அதாவது எஃப்சி கோவோட கோல் கீப்பரான ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹைதராபாத்தில் ஜாயின் பண்ண இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேவேந்திரா, நம்ம சென்னை எஃப்சி நன்றி சொன்ன ஆயுஷ் அதிகாரி, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ மறுபக்கம் ஹைதராபாத் எஃப்சி நோக்கி செல்ல போகிறாங்களா. ஸோ கண்டிப்பாக ஹைதராபாத் எஃப்சி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக அப்கமிங் சீசன் ஒரு சாலிடான டீமாக பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்காக வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம அவன் கையில் அப்கமிங் சீசனை பற்றி என்ன சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் எங்களோட பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டஃப் கேம்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்தித்தோம். ஸோ எங்களோட ப்ரீ சீசனே நாங்கள் டிசைன் பண்ணதே இதுக்காக தான். ஸோ நாங்கள் சூப்பராக டிசைன் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல, ரிசல்ட்ஸ் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறதில்ல. எங்களோட ப்ராசஸ் தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிட்டாக இருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நாங்கள் நல்லா பண்ணுறதை விட ஸோ த்ரூ அவுட் த சீசன் எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் நல்லா பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட் சீசன் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமையில் முடித்தோம். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் சீசன் ஒரு குட் ஸ்டார்ட்டை நாங்கள் காமிப்போன்ற மாதிரி சூப்பராக நம்ம அவன் கையில் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் தெரிவிச்சிருப்பாரு. சென்னை ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப அமேசிங் ஃபேன்ஸ்ன்ற மாதிரி சொன்ன நிலைமையில் இன்னும் சரியாக 2 வாரம் தான் இருக்குது. அப்கமிங் ஐஎஸ்எல்ல ஃபர்ஸ்ட் மேட்சை நாங்கள் ஒடிசாவை எதிர்கொள்ள போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு விக்டரியோட ஸ்டார்ட் பண்ண நாங்கள் ரொம்ப ரொம்ப போராட காத்துட்ருக்கோன்ற மாதிரி சொன்ன நிலைமையில் நம்ம சென்னை எஃப்சி தங்களோட ஹோம் கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்பை எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ அந்த மேட்சை ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ஆஸ் அ ஃபேன்ஸ் நீங்கள் வந்து தருவீங்கன்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் நம்ம ஃபர்ஸ்ட் கேம் காத்துட்ருக்குன்ற மாதிரி அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக ஒடிசா சூப்பரான கேம் நம்ம சென்னை எஃப்சி காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.